வணக்கம். நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். சிவபெருமான், மகாதேவன், ஆதி யோகி, அழிக்கும் கடவுள். அவர் உருவம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது நெற்றிக்கண், சடைமுடி, கங்காதேவி. ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அவரது கழுத்தை சுற்றிக் கொண்டிருக்கும் அந்த விஷயம் என்ன? ஆம், நான் சொல்வது நாகப்பாம்பை. கோடிக்கணக்கான பக்தர்கள் தினமும் தரிசிக்கும் இந்த காட்சிக்கு பின்னால் இருக்கும் மகா ரகசியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு பாம்பு ஏன் எப்போதும் ஈஸ்வரனின் கழுத்தில் இருக்க வேண்டும்? இந்த ரகசியத்தை முழுமையாக அறிந்து கொள்ள இந்த வீடியோவை கண்டிப்பாக கடைசி வரை பாருங்கள். நீங்கள் கேள்விப்படாத புராணக் கதைகள் இங்கே காத்துக் கொண்டிருக்கின்றன. ஈசனின் கழுத்தில் இருக்கும் இந்த நாகத்தின் பெயர் வாசுகி. இது சாதாரண பாம்பல்ல. இது பார்க்கடலை கடைந்தபோது மத்தாக பயன்படுத்தப்பட்ட புராண பாம்பு. சிவனும் வாசுகியும் பிரிக்க முடியாதவர்கள். பொதுவாக பாம்பு என்றால் விஷம், மரணம், பயம். ஆனால் சிவபெருமான் அதை தன் கழுத்தில் ஆபரணமாக அணிந்திருக்கிறார். இது என்ன உணர்த்துகிறது? முதல் ரகசியம்: சிவபெருமான் காலத்தின் கடவுள். நாகம் என்பது காலத்தை குறிக்கிறது. காலத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் தலைவன் என்பதை இந்த நாகம் உணர்த்துகிறது. மேலும் உலகியல் ஆசைகள், மரணம் ஆகியவற்றை தன் வசப்படுத்தியவன் என்பதை காட்டுகிறது. வாசுகி எப்போதும் சிவனோடு இருக்க காரணம் பார்க்கடலை கடைய நேர்ந்த ஒரு முக்கியமான நிகழ்வு. பார்க்கடலை கடையும்போது தேவர்களும் அசுரர்களும் வாசுகியை மத்தாக பயன்படுத்தினார்கள். அப்போது அதன் வாயிலிருந்து கொடிய ஆலகால விஷம் வெளிப்பட்டது. அந்த பெரும் நஞ்சை உலகத்தை காப்பதற்காக ஈசன்தான் குடித்தார். அப்போது வாசுகி நாகம் பயந்து சிவனிடம் அடைக்கலம் கேட்டது. ஈசனோ, பயப்படாதே, உன்னை என் அருகிலேயே வைத்துக் கொள்கிறேன் என்று கூறி வாசுகியை தன் கழுத்தில் மாலையாக அணிந்து கொண்டார். இரண்டாவது ரகசியம் இதுதான். தன்னிடம் அடைக்கலம் வந்தவர்களை எந்த பெரிய ஆபத்திலிருந்தும் காக்கும் அருட்கடவுள் சிவபெருமான் என்பதை இந்த நாகம் உணர்த்துகிறது. இதற்கும் மேலாக ஒரு ஆழமான தத்துவம் உள்ளது. நம் சரீரத்தில் இருக்கும் குண்டலினி சக்தி பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இது ஒரு சுருண்ட பாம்பாகவே சித்தரிக்கப்படுகிறது. சிவனின் கழுத்தில் இருக்கும் நாகம் இந்த குண்டலினி சக்தியை, அதாவது ஒரு மனிதனுக்குள் இருக்கும் ஆற்றலின் உச்சத்தை குறிக்கிறது. எப்போதுமே அமைதியாகவும் தன்னுடைய சக்தியின் மேல் முழுமையான கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த நாகப்பாம்பு மூலம் சிவபெருமான் நமக்கு உணர்த்துகிறார். ஆக வாசுகி நாகம் என்பது வெறும் ஆபரணம் அல்ல, காலம், அடைக்கலம், கட்டுப்பாடு, சக்தி ஆகியவற்றின் குறியீடு. இப்போது புரிகிறதா சிவபெருமானை விட்டு ஏன் அந்த நாகம் பிரியாமல் இருக்கிறது என்று? சரி, சிவன் கையில் இருக்கும் உடுக்கையின் மகா ரகசியம் என்ன? இந்த கேள்விகளுக்கான பதில்களை அடுத்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாமா?